வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம கணேசன் தந்திரமா தமிழ் இப்போ அவங்க பிரகாச எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு அவ அலாரம் செட் பண்ணியிருக்கா. முதல்ல அந்த அலாரமை ஏதாவது பண்ணி இல்லாம ஆக்கணும். அப்பதான் நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய பூஸ்டரை கொடுக்க முடியும். அவ ஃப்ரெண்டு கீர்த்தி டாக்டரை வச்சு சீக்கிரமா குணமாகிடணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கா. ஆனா அவன் அங்க படுத்த படுக்கையா கடந்தாதான் நம்ம ஸ்ட்ராங்கா தெரிய முடியும். இல்லனா அவன் கண்டிப்பா நல்லானா நம்மளை போட்டு கொடுத்து நம்ம சோத்துக்கே வழி இல்லாத லெவலுக்கு ஆயிடுவான். அதுக்கு வழி வைக்க கூடாது அப்படின்னு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ண ஸ்கெட்ச் போடுறாங்க. ஒரு கட்டத்துல அதுக்காக முயற்சியை செய்யறாங்க. நம்ம தமிழுக்கு இது தெரிய வருது. இவரை வசமா பிடிக்கணும்னா இவர் அதை செய்ய விடணும் அப்படின்னு அந்த இடத்துல கம்முனி நம்ம தமிழ் இருந்துகிட்டு நம்ம தமிழ் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணதையும் கவனிக்கிறாங்க. எல்லாம் கேமராயில் வீடியோ எவிடன்ஸாக எடுக்கிறாங்க. அலாரம் ரிங் கேட்கல. எப்படா எதையோ பண்ணி நம்ம எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி இது தப்பிச்சிட்டோம். இல்லாட்டா இப்போ அந்த அலாரம் அடித்து ஒட்டுமொத்த குடும்பமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்த கொஸ்டின் கேட்க ஆளுக்கு நுமுந்துருவாங்க. இப்போ பார்த்தோன்னா ரிங் அடிக்கிறது நின்றுட்டு இப்போ யாருக்கும் எதுவும் பண்ணாது தெரியாது. நம்ம என்ன பண்ணாலும் இப்போ தப்பிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல பூஸ்டரை மச்சானுக்கு ஏற்றுவோம் அப்படின்னு குளுக்கோஸில் பூஸ்டரை ஏற்ற போகிறாங்க. அப்போ தான் நம்ம தமிழ் கையுங்களவுமா சிவியையும் தயார் பண்ணி உங்கள் மாமா தான் நம்ம உங்கள் அப்பாவை எழும்ப முடியாத அளவுக்கு அவங்களுக்கு மருந்து ஏற்றி இருக்குது. அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாருன்னு நினச்சி ஆனால் இப்போ கையுங்களவுமா நான் அவருக்கு ரூமில் கேமராவை வச்சனால உங்கள் மாமா வசமாக சிக்கிட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல தமிழ் நம்ம சிவிட்ட அந்த காட்டி கையுங்களவுமா நம்ம கணேசனை பிடிச்சி அடித்து உதைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜனகாமா அதிரடியாக நம்ம கணேசனுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம தமிழை கலர் கலராக லவ் பண்ண பொண்ணு தெரியும் அப்படின்னு நம்ம சிவிக்கிட்ட சொல்ல நேரம் செவிக்கு ஒரு கட்டத்தில் நான் அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு வாங்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ் சாப்பாடு கொடுத்த மாதிரியும் எல்லா இடத்துலையும் தமிழோட பிம்பம் தெரியுது. தமிழ் கூட அவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஆச்சு நம்மளுக்கு இந்த தமிழை லவ் பண்ணலன்னு நம்மளே நம்ம சொல்லிக்கிட்டோம். ஆனால் அவள் எங்கே பார்த்தாலும் அவளோட நினைப்பாவே இருக்கு. என்னதான் நம்மளுக்கு நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குத அப்படின்னு அந்த இடத்துல நான் ஒருவேளை தமிழை லவ் பண்ணுறேன்னா அப்படின்னு நம்ம சிவிக்குள்ளேயே கேள்வி எழ ஆரம்பிச்சுட்டு இந்த சைடு பார்த்தோன்னா சார் உங்களுக்குள்ள சிபி சார் காதல் சீக்கிரம் என் வலையில நான் விழ வைப்பேன். நம்ம கணவன் மனைவியா வாழ போறோம் பாருங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் சிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அடுத்த கட்டமா நம்ம கணேசனுக்கு மண்டையை பிச்சிக்க மாதிரி இருக்கு. நம்ம மச்சனுக்கு கொடுக்க பூஸ்டர்ல தான் அவன் சுருண்டு கிடக்கான். இல்லாட்டினா அந்த தமிழோட ஃப்ரெண்டு டாக்டர் அந்த மருந்துல கண்டிப்பா எலும்பி 2-3 நாள்ல லாந்த ஆரம்பிச்சிருவான். ஆனா அது சரிப்படாது. அவன் உண்மையை நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இந்த ஜனகாமாட்ட சொன்னாலா போதும், என்ன அவ வெளியே தள்ளிடுவா. நம்ம ஒருவேளை சொத்துக்கே நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் கையேற்றக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். அதுக்கு அப்படியெல்லாம் வரக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. என்னடா பண்ண அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல அந்த நம்ம பிரகாஷ் ஏதாவது பண்ணுனா கிங்கின்னு ஒரு சவுண்டு கேட்கல. அந்த அலாரம் அதை எதையாவது ஆஃப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ரூம்ல போய் நம்ம கையும் தொடாம அலாரத்தை ஆஃப் பண்ணதுக்கு என்ன வழி அப்படின்னு அந்த இடத்துல மண்டை பிச்சுட்டு இருக்காங்க நம்ம கணேசன். இந்த சைடு பார்த்தோன்னா சிபிர் நம்ம தமிழ் கரெக்டாக கவனிக்கிறாங்க. கணேசன் நம்ம பிரகாஷோட ரூமுக்கு போகிறாங்க. என்ன மாமா ரூமுக்கு அவர் போகிறாரு, அங்கே என்ன பண்ணாரு கேமராயில் பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல கேமராயை மொபைலில் ஆன் பண்ணி வச்சு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தமிழ். கணேசனின் தில்லாலங்கடி வேலையை நம்ம தமிழ் சிவிகிட்ட போட்டு காட்டுறாங்க. அப்போதான் அவர் அங்கே கொடையது எல்லாமே தெரியுது. ஒரு கட்டத்தில் நம்ம தமிழ் செட் பண்ணிடுறாங்க. அலாரம் அடிக்காதது அளவுக்கு மொபைல்லே கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அதை செட் பண்ணி விட்றாங்க. அதோட பார்த்தோன்னா அலாரம் அடிக்கலை. தொட்டு பார்க்குறாரு. அப்பாடா நம்ம நம்ம நல்லதுக்கு இப்போ அலாரம் ரிங் கேட்கல. இந்த நேரம் பூஸ்டரில் ஏற்றுடலாம், குளுக்கோஸில் ஊசியை ஏற்றுவோம் அப்படின்னு என் மச்சான் நீ படுத்த படுக்கையில் எங்கே சுருண்டு கடன்னா நான் இந்த பூஸ்டரை ஏற்றியே ஆகணும் மச்சான். உனக்கு வந்திருக்காள் என் மருமக, அவள் தமிழ், அவள் உன்னை எப்படி
எப்படியாவது வந்து நடமாட வச்சிடலான்னு நினைக்க. ஆனா கண்டிப்பா நான் இருக்க நேரம் நீ நடமாடலாமா மச்சான்? நீ ஆளா குணமானா என்ன பற்றிய உண்மையை தானே போட்டு கொடுப்ப. நான் தான் உன் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம்னு சொல்லி கொடுப்ப. அந்த வம்பு எனக்கு என்னத்துக்கு? நானே என் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிடலாமா? முடியாதுல்ல. அப்போ நீ இப்படி சுருண்டு கிடக்கணும். நீ வந்து ஞாபகம் இல்லாம அப்படியே வந்து படுத்த படுக்கையில கடந்தாதான் அந்த உண்மை வெளியே வராது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு பேரதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மொபைல்ல கேமராவை வந்து ஆன் பண்ணி வச்சு நம்ம தமிழும் சிவியும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்பவே தமிழ் அவங்க முகத்துறையை கிளிக்க மாமனு இருந்துக்கிட்டு உண்ட வீட்டுக்கே இருண்டகம் பண்ணி என் அப்பாவுக்கு நிலைமைக்கு இவன் தான் காரணமா இருந்திருக்கான், இவனை விட போறது இல்லை தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிப்புங்க. நீங்க பொறுமையா இருங்க. இவரெல்லாம் எப்படி வந்து மடக்கி பிடிச்சி வந்து கையும் களவுமா வெளியே தள்ளணும். இவ்வளவு தூரம் வந்து எங்க அப்பாவை கொடுமைப்படுத்தியிருக்கான். இதுக்கு மேல பொறுமை என்ன பொறுமை இருக்கு? இப்பவே வந்து நான் துரத்த போறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து களை இறங்குறாங்கங்க சிவி. அதோட இப்போ வந்து குளுக்கோஸ்ல மருந்து ஏத்தரல, அதை என்ன மருந்து அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்டு டாக்டரு வந்து வர வச்சு கேட்டுருவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கீர்த்தி அவங்கள வர வைக்கிறாங்க. அதோட கையும் களவுமா இந்த கணேசனும் வந்து மருந்து ஏற்றிட்டு இருக்கா. அதை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சி இந்த பாருங்க இவருக்கு கையில இருந்த அந்த மருந்து என்ன அப்படின்னு வந்து அந்த டாக்டரை வர வச்சு கேட்க நேரம் இந்த மருந்து தான் எனக்கு சந்தேகமா இருந்து, அப்ப இவர் தான் இதை போட்டுட்டு இருக்காரா உங்க மாமாவுக்கு அப்படின்னு நம்ம தமிழ்கிட்ட கேட்குறாங்க. இந்த மருந்து எலும்பவே விடக்கூடாது, நேர் மாறுதலா ஒரு ஆளை படுக்கையா வைக்கக்கூடிய ஒரு மருந்து. இந்த இன்ஜெக்ஷனை இவர் போட்டு தான் உங்க மாமா இப்படி ஒரு நிலைமைக்கு ஆகியிருக்காரு, இல்லாட்டா அவர் நல்லா நடமாடி திரிவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம கணேசனை பிடிச்சி கறக்கி அடிச்சு அந்த இடத்துல தூள் கலப்புறாங்க. நம்ம சிவி என்னடா நினச்சிக்கிட்டேன், எங்க அப்பாவே நீ தான் இப்படி வந்து செய்திருக்கிறியா, இப்போ தமிழ் மட்டும் இதை போட்டு காட்டட்டா நான் வந்து என்னமோ எங்க அப்பாவை எலும்பி நடமாடவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனா இனி எங்க அப்பாவை நாங்க குணமாக்கிடுவோம். இவ்வளவு நாள் எங்க வீட்டுல இருந்து உண்ட வீட்டுக்கு இருண்டகம் பண்ணிட்டு இருந்தது போதும், இப்பவே நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடிச்சு வெளியே தள்ளாங்க. அமுதா அப்படியே அரண்டு போய் நிக்கிறாங்க. அதோட என்னங்க என்ன பண்ணுனீங்க மச்சானுக்கு பூஸ்டர் கொடுக்க நேரம் இவன் பார்த்துட்டான், அந்த தமிழ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டா அப்படின்னு வந்து சொல்லணும். ஜனகாமாவுக்கு உண்மை தெரிய வருது. அதோட அரண்டு போய் நிக்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான வேலையை நீ செய்திருக்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க கணேசனை. இப்பவே வந்து மீனா அவங்க அண்ணன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போ சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளியே தள்ளுறாங்க. நம்ம மீனா கிட்ட வந்து அவங்க சிபி சொல்றாங்க, அம்மா அப்பாவோட நிலைமை கூடிய சீக்கிரம் குறையும், இந்த தமிழ் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவள் வந்து கரெக்டாக வந்து மாமாவோட பித்தாலத்தை கண்டுபிடிச்சிட்டா, அவர் எவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. நம்ம அப்பாவோட நிலைமைக்கு இவன் தான் காரணமா, இவன் தான் பூஸ்டை ஏற்றி இவன் செய்கிறானா, இவனே வந்து வீடியோவில் சொல்லுறான், நான் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ப்ராடை பண்ணிட்டு நம்ம அண்ணன் கூட இருந்து இவர் கணவரை வந்து நடமாட முடியாமல் பண்ணியிருக்கான், இவன் எல்லாம் ஒரு துரோகி அப்படின்னு வந்து மீனா வந்து எதிர்க்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம தமிழுக்கு மேலே அன்பை காட்டுறாங்கங்க மீனா.